அந்த 3 கப்பல்கள், அதாவது பொருட்களை ஏற்றிச் செல்கின்ற கப்பல்கள், ஒன்று தாய்லாந்தில் பதிவு செய்யப்பட்டது, மற்றது ஜப்பானில் பதிவு செய்யப்பட்ட ஒரு கப்பல், மூன்றாவது மார்ஷல் தீவுகளில் பதிவு செய்யப்பட்ட ஒரு கப்பல். இந்த 3 கப்பல்களும் தாக்கப்பட்டிருக்கின்றன. அதில் இந்த தாய்லாந்தை சேர்ந்த கப்பல் மயூரி நேரி என்று அந்த கப்பல் நிச்சயமாக பெரிய பாதிப்பை பெற்றிருக்கின்றது. இருந்த பொழுதிலும் இந்த தாக்குதல்களை நடத்தியவர்கள் யார் என்பது அறியப்படவில்லை. இது உண்மையிலேயே ஈரான் தான் இந்த தாக்குதலை நடத்தி இருக்க வேண்டும் என்று கருதுகின்ற பொழுதும் ஈரான் இதற்கான உரிமத்தை கூறவில்லை. ஈரானும் இதற்கு இந்த இடத்தை இவர்கள் கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருப்பார்களாக இருந்தால் இப்பொழுது $100 எட்டியுள்ள எண்ணெய், ஒரு பேரல் எண்ணெயின் விலை $100 எட்டியுள்ளது. அதனை $200 ஆக்கும் என்று கூறுகின்றார்கள். அவ்வாறு அவர்கள் செய்வதற்கு முயன்று வெற்றி பெற்றால் நிச்சயமாக எண்ணெய் பொருளாதாரத்தில் பெரிய மந்த நிலை ஏற்படும். குறிப்பாக இந்த கனடாவும் 31 நாடுகளும் என்றால் 32 நாடுகள் இவ்வாறு 400 மில்லியன் பேரல் எண்ணெய்களை விடுவிப்பது என்பது இந்த சந்தையில் ஏற்பட்டுள்ள ஒரு நெருக்கடியை குறைப்பதற்கான நடவடிக்கையாகவும், இவ்வாறு தங்களுடைய இந்த மீள் நிரப்புகை என்பது ஒரு சாதாரண நிலை வரும் பொழுது அவர்கள் அதனை அந்த சேமிப்புக்கு செய்வதாக இருந்தாலும் உலக பொருளாதாரத்தை பொறுத்தவரையில் இது நிச்சயமாக ஒரு வரவேற்கப்பட வேண்டிய முடிவு. ஆனால் இது ஒரு சிறு காலத்திற்குரிய தீர்வு. இது ஒரு பெரும் காலத்திற்குரிய நீண்ட தொடரும் தீர்வாக இருக்க முடியாது. தங்கியிருத்தல், அதாவது எண்ணெய்க்கான தங்கியிருத்தல் என்பதில் கனடா என்பதை விடுத்து அல்பர்டா என்று கூறுவதுதான் அழகாக இருக்கும். என்றால் அல்பர்டாவின் எண்ணெயைத்தான் இவ்வாறு கொண்டு செல்வதற்காகவும், இதன் காரணமாக அல்பர்டாவிற்கு வருமானங்கள் உயரப்போவதாகவும், அவர்களுக்கான கொடுப்பனவுகள் மற்ற மாகாணங்களை ஒத்ததாக அல்லது மற்ற மாகாணங்கள் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு தேவை ஏற்படக்கூடியதான ஒரு நிலைமையை கட்டாயம் அரசாங்கம் ஏற்படுத்த வேண்டும். என்றால் அல்பர்டாவில் உள்ள 50% மேற்பட்ட மக்களுக்கு இது தொடர்பான ஒரு ஆதங்கம் இருக்கின்றது. தங்களுடைய பொருளாதாரம் கனடாவின் மற்ற பகுதிகளின் நன்மைக்காக பாவிக்கப்படுகின்றது என்று அதில் இருந்து மீள்வதற்கும் இது உதவும். அத்தோடு கனடா ஒரு ஒன்றிணைந்த கனடா ஆகவும், இந்த அல்பர்டா பிரிவினைவாதம் என்பது மீண்டும் தலை தூக்காமல் இருப்பதற்கு அல்லது அதற்கான ஆதரவு குறைவதற்காகவும் அதனை செய்வார்கள் என்று நம்புவோம். இப்பொழுது அமெரிக்கா அதன் பிரச்சாரத்துக்காக பணங்களை கொடுத்து கனடாவை ஒரு சிக்கலுக்குள் வைத்திருப்பதற்காக முயற்சி செய்து பிரிவினைவாதிகளுடன் இணைந்து செயற்பட்டால் சில வேளைகளில் அதன் பங்களிப்பு, இந்த பணம் என்பது எதையும் பத்தையும் செய்யும் என்பது போல அது சில வேளைகளில் மாற்றத்தை கொண்டு வந்தாலும், அவ்வாறாக கனேடியர்கள் தங்களுடைய தேசியத்தையும் சுயநிர்ணயத்தையும் சற்றே விட்டு செல்வார்கள் என்று நம்ப முடியாது. இருந்த பொழுதும் அமெரிக்கா அந்த பிரிவினை விரும்புபவர்களுடன் உறவாடுவது என்பது மிகவும் ஒரு அருவருக்கத்தக்க ராஜதந்திரமாக மற்றவர்களால் பார்க்கப்படுகின்றது. நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று மீண்டும் மற்றும் ஒரு செய்தியின் பின்னணியில் நிகழ்ச்சியிலே சந்திக்கின்றோம். இன்றைய நிகழ்ச்சியிலே எங்களோடு வழமை போலவே சுரேஷ் தர்மா இணைந்திருக்கிறார். வணக்கம் சுரேஷ் தர்மா. வணக்கம். வணக்கம் கமல் பாரதி. வணக்கம் நேயர்களே. இன்றைய காலகட்டத்திலே வளைகுடாவிலே போர் பதட்டம் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது மத்திய கிழக்கு நாடுகளிலே. அதே போல இந்த ஹார்முஸ் நீரிணை பகுதியிலே பல டேங்கர்கள் தாக்கப்பட்டதாக, 3 டேங்கர்கள் தாக்கப்பட்டதாக ஒரு செய்தி இருக்கிறது. ஆனால் இந்த தாக்குதலை யார் மேற்கொண்டார்கள் என்பது தெரியவில்லை. இது பற்றி உங்களுடைய கருத்தை தெரிவிங்களேன். நிச்சயமாக அந்த 3 கப்பல்கள், அதாவது பொருட்களை ஏற்றிச் செல்கின்ற கப்பல்கள், ஒன்று தாய்லாந்தில் பதிவு செய்யப்பட்டது, மற்றது ஜப்பானில் பதிவு செய்யப்பட்ட ஒரு கப்பல், மூன்றாவது மார்ஷல் தீவுகளில் பதிவு செய்யப்பட்ட ஒரு கப்பல். இந்த 3 கப்பல்களும் தாக்கப்பட்டிருக்கின்றன. அதில் இந்த தாய்லாந்தை சேர்ந்த கப்பல் மயூரி நேரி என்று அந்த கப்பல் நிச்சயமாக பெரிய பாதிப்பை பெற்றிருக்கின்றது. இருந்த பொழுதிலும் இந்த தாக்குதல்களை நடத்தியவர்கள் யார் என்பது அறியப்படவில்லை. இது உண்மையிலேயே ஈரான் தான் இந்த தாக்குதலை நடத்தி இருக்க வேண்டும் என்று கருதுகின்ற பொழுதும் ஈரான் இதற்கான உரிமத்தை கூறவில்லை. சில வேளைகளில் வேறு உளவு படைகளோ அல்லது வேறு நாடுகளோ இந்த தாக்குதலை மேற்கொண்டு ஈரானை வலிந்து இழுப்பதற்காக கூட செய்திருக்கலாம்.
அல்லது ஜப்பான் போன்ற நாடுகளின் உதவியை பெறுவதற்காக இருந்த பொழுதிலும் ஈரான் மீதான சந்தேகம்தான் இப்பொழுது இருக்கின்றது. உண்மையிலேயே அதாவது வந்து இந்த கால்வாயின் வழியாக செல்கின்ற கப்பல்கள் எது தாக்கப்பட்டாலும் அது எண்ணெய் விலையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் என்கின்ற காரணத்தால் இந்த விடயம் என்பது பெரிதாக பார்க்கப்படுகின்றது. இந்த விடயத்தில் ஒரு அக்கறையாக செயற்படுகின்ற தரப்பாக இந்த அனைத்துலகம் மாறும், அதைத்தான் அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஈரானும் இதற்கு இந்த இடத்தை இவர்கள் கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருப்பார்களாக இருந்தால் இப்பொழுது $100 எட்டியுள்ள எண்ணெய், ஒரு பேரல் எண்ணெயின் விலை $100 எட்டியுள்ளது. அதனை $200 ஆக்கும் என்று கூறுகின்றார்கள். அவ்வாறு அவர்கள் செய்வதற்கு முயன்று வெற்றி பெற்றால் நிச்சயமாக எண்ணெய் பொருளாதாரத்தில் பெரிய மந்த நிலை ஏற்படும். ஆமாம், நீங்கள் இப்போ குறிப்பிடுவதில் இந்த எண்ணெய் விலையிலே மந்த நிலையை பொருளாதார ரீதியாக பல பாதிப்புகளை ஏற்படுத்துகின்றது. இதற்கு அண்மையிலே நான் நினைக்கின்றேன், இன்று புதன்கிழமை தான் கனடா உட்பட 13 அல்லது 13 சில நாடுகள் இணைந்து அவர்கள் ஒரு அவசர தேவைக்காக சேமித்து வைத்திருக்கின்ற அந்த எண்ணெயை ஏறக்குறைய நான் நினைக்கிறேன் 400 மில்லியன் பேரல்களை விடுவிப்பதாக ஒரு திட்டத்தை உருவாக்கி இருக்கிறார்கள். அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? இல்லை, இது இந்த விலையேற்றத்தை குறைக்கும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. அதாவது வந்து விலையேற்றத்தை குறைக்க வேண்டியதுதான் இப்பொழுதுள்ள நிலைமை. அந்த நிலைமையில் தான் அவர்கள் அவ்வாறு செய்கின்றார்கள். அதற்குரிய நிலைமையாக நாங்கள் பார்க்க வேண்டிய விடயங்கள், குறிப்பாக இந்த கனடாவும் 31 நாடுகளும் என்றால் 32 நாடுகள் இவ்வாறு 400 மில்லியன் பேரல் எண்ணெய்களை விடுவிப்பது என்பது இந்த சந்தையில் ஏற்பட்டுள்ள ஒரு நெருக்கடியை குறைப்பதற்கான நடவடிக்கையாகவும், இவ்வாறு தங்களுடைய இந்த மீள் நிரப்புகை என்பது ஒரு சாதாரண நிலை வரும் பொழுது அவர்கள் அதனை அந்த சேமிப்புக்கு செய்வதாக இருந்தாலும் உலக பொருளாதாரத்தை பொறுத்தவரையில் இது நிச்சயமாக ஒரு வரவேற்கப்பட வேண்டிய முடிவு. ஆனால் இது ஒரு சிறு காலத்திற்குரிய தீர்வு. இது ஒரு பெரும் காலத்திற்குரிய நீண்ட தொடர் தீர்வாக இருக்க முடியாது. எனவே அவர்கள் இவ்வாறான ஒரு விடுகையை அறிவித்த பிறகு அவர்கள் என்ன செய்யலாம் என்று சொன்னால், நிச்சயமாக இந்த இரண்டு தரப்புகளையும் ஒரு பேச்சுக்கள் ஈடுபடுத்துவதற்கான முயற்சியில் ஈடுபடலாம். அதனைத்தான் அவர்கள் செய்யலாம். சரி, இந்த விடயத்தில் கனடாவை பொறுத்தவரையிலே இந்த விடயத்திலே கனடாவில் இருக்கிற பங்களிப்பு என்று பார்க்கிற பொழுது இதிலே அல்பர்டாவுடைய பங்களிப்பு அல்லது நெருக்கடிகள் எப்படி இருக்க போகிறது? இல்லை, இது ஒரு நல்ல கேள்வி கமல். அதாவது வந்து அல்பர்டா தான் அந்த எண்ணெய் மண்ணில் இருந்து கனிம எண்ணெய் எடுப்பதற்கான நிலமாக இருக்கின்றது. அங்கே இருக்கின்ற எண்ணெயை எடுத்துத்தான் நாங்கள் இந்த பிரிட்டிஷ் கொலம்பியா ஊடாக அதனை விநியோகிப்பதற்கு தற்பொழுது ஒரு குழாய் திட்டம் இருக்கின்றது. இன்னும் ஒரு குழாய் திட்டத்தை கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றன. இது அல்பர்டாவின் பொருளாதாரத்தை நிச்சயமாக உயர்த்தும். இப்பொழுது அந்த எல்என்ஜி எனப்படுகிற நேச்சுரல் கேஸ், அதாவது வந்து லிக்விட் நேச்சுரல் கேஸ் எல்என்ஜி எனப்படுகின்ற அந்த எண்ணெயின் உற்பத்தி பிரிக்கப்பட்டுள்ளது கனடாவில். அது எண்ணெயிலே மன்னிக்க வேண்டும் வாயு, அதாவது திரவ வாயுவின் உற்பத்தி பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அது தாராளமாக உடனடியாக விநியோகிக்கக்கூடிய இந்த சக்தி கனடாவிடம் இருக்கின்றது. ஆனால் இந்த எரிபொருளை பொறுத்தவரையில், இந்த மசகு எண்ணெயை பொறுத்தவரையில் உடனடியாக பெரிய அளவிலான ஏற்றுமதியை செய்யக்கூடிய திறன் ஏற்படுவதற்கு இன்னும் ஒரு குழாய் அமைப்பு திட்டம் ஒன்றை அவர்கள் மேற்கொண்டு அதன் மூலமாகத்தான் செய்ய வேண்டும். இருந்த பொழுதிலும் அல்பர்டா மாகாணம் இது தொடர்பாக தங்களது கருத்துக்களையும் வெளியிட்டுள்ளது. தங்கியிருத்தல், அதாவது வந்து எண்ணெய்க்கான தங்கியிருத்தல் என்பதில் கனடா என்பதை விடுத்து அல்பர்டா என்று கூறுவதுதான் அழகாக இருக்கும். என்றால் அல்பர்டாவின் எண்ணெயைத்தான் இவ்வாறு கொண்டு செல்வதற்காகவும், இதன் காரணமாக அல்பர்டாவிற்கு வருமானங்கள் உயரப்போவதாகவும், அவர்களுக்கான கொடுப்பனவுகள் மற்ற மாகாணங்களை ஒத்ததாக அல்லது மற்ற மாகாணங்கள் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு தேவை ஏற்படக்கூடியதான ஒரு நிலைமையை கட்டாயம் அரசாங்கம் ஏற்படுத்த வேண்டும். என்றால் அல்பர்டாவில் உள்ள 50 வீதத்திற்கு மேற்பட்ட மக்களுக்கு இது தொடர்பான ஒரு ஆதங்கம் இருக்கின்றது. தங்களுடைய பொருளாதாரம் கனடாவின் மற்ற பகுதிகளின் நன்மைக்காக பாவிக்கப்படுகின்றது என்று அதில் இருந்து மீள்வதற்கும் இது உதவும். அத்தோடு கனடா ஒரு ஒன்றிணைந்த கனடா ஆகவும், இந்த அல்பர்டா பிரிவினைவாதம் என்பது மீண்டும் தலை தூக்காமல் இருப்பதற்கு அல்லது அதற்கான ஆதரவு குறைவதற்காகவும் அதனை செய்வார்கள் என்று நம்புவோம். இதிலே இப்போ நீங்கள் குறிப்பிட்டது போல இந்த பிரிவினைவாதம் என்று பார்க்கின்ற பொழுது இந்த அல்பர்டாவினுடைய பங்களிப்பை அந்த மக்கள் அதை எப்படி எதிர்கொள்வார்கள் என்று நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள்?
இல்லை, மக்களை பொறுத்தவரையில் அவர்களுக்கான வேலை வாய்ப்புகள் மற்றும் பொருளாதாரம் என்பது சீர்திருத்தப்படும் பொழுது அவர்கள் மகிழ்ச்சி உறுவார்கள். ஆனால் அவர்களுடைய வருகின்ற வருவாய், மீத வருவாய் என்பது மத்திய மாகாணங்களுக்கு பகிர்ந்தளிக்கப்படுவதில் அவர்களுக்கு சற்று மனக்கசப்பு இருக்கின்றது. பிரச்சனை இருக்கிறது. அதுதான் உண்மை. அதிலிருந்து விடுபடுவதற்கான ஒரு நடவடிக்கையாகத்தான் இந்த இவ்வாறான, அதைவிட பூர்வீக குடிகளுடனான இணக்கப்பாடு என்பதில் கனடா அரசு வெற்றி பெற்ற ஒன்றாக மாறி வருகின்றது. என்றால் பூர்வீக குடிகளின் அனுமதியையும் மாகாணங்களின் அனுமதியையும் பெற்றுத்தான் இந்த அல்பர்டாவிலிருந்து கிடைக்கின்ற எண்ணெயை வேறு இடங்களுக்கு அனுப்புவதற்கான முயற்சியில் அவர்கள் ஈடுபடுவதற்கு இன்னும் ஒரு எண்ணெய் குழாய் அமைக்கும் பணியில் ஈடுபடுவார்கள். எனவே இது ஒரு நல்ல விடயம். நீங்கள் குறிப்பிடுவது சரி. ஆனால் சில வழிகளை பார்க்கின்ற பொழுது தங்களிடம் நிறைய வளங்கள் இருக்கின்றது என்று பார்க்கின்ற பொழுது அதே ஒரு குறிக்கோளாக வைத்து இந்த பிரிவினை இன்னும் உத்வேகம் பெறாதா? இல்லை, அதற்கு அத்திவாரத்தை அவர்கள் இடமாட்டார்கள் என்றால் நில இடுக்குகள் அகப்பட்ட ஒரு மாகாணம், அதாவது நிலத்தொடுகைகளை கொண்ட 4 பக்கமும் நிலங்களால் சூழப்பட்ட ஒரு மாகாணமாக இருப்பதால் இவர்கள் கடற்பாதையை வேண்டி அல்லது மறுபக்கங்களாக இப்பொழுது அமெரிக்காவை நாடி செல்வதை விடுத்து கனடாவுடன் இணைக்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாடு பலருக்கும் இருக்கின்றது. அத்தோடு பூர்வீக குடிகளின் நிலம், இறுதியில் இந்த நிலம் என்பது பூர்வீக குடிகளுக்கு சொந்தமான நிலம். அவர்களை பொறுத்தவரை அவர்கள் கனடாவில் இருந்து பிரிந்து செல்வதற்கு என்றுமே இடம் கொடுக்க மாட்டார்கள். அதைவிட கனடாவில் ஒரு சட்டம் இருக்கின்றது. 2000 ஆண்டுகளில் இயற்றப்பட்ட கிளாரிட்டி ஆக்ட் என்ற ஒரு சட்டம் இருக்கின்றது. அந்த சட்டம் கூட இவ்வாறு பிரிவினை விரும்புபவர்கள் எவ்வாறான நடவடிக்கைகளூடாக அதனை கொண்டு செல்ல வேண்டும் என்று வரைந்துள்ளது. எனவே அது ஒரு சாதாரண விடயமாக நாங்கள் எடுத்துக்கொள்ள முடியாது. அவ்வாறான நிலைமை ஏற்பட முடியாது என்பதுதான் இப்பொழுது நிலைமை. ஆனால் எதுவுமே சாத்தியம். இப்பொழுது அமெரிக்கா அதன் பிரச்சாரத்துக்காக பணங்களை கொடுத்து கனடாவை ஒரு சிக்கலுக்குள் வைத்திருப்பதற்காக முயற்சி செய்து பிரிவினைவாதிகளுடன் இணைந்து செயற்பட்டால் சில வேளைகளில் அதன் பங்களிப்பு, இந்த பணம் என்பது எதையும் பத்தையும் செய்யும் என்பது போல அது சில வேளைகளில் மாற்றத்தை கொண்டு வந்தாலும் அவ்வாறாக கனேடியர்கள் தங்களுடைய தேசியத்தையும் சுயநிர்ணயத்தையும் சற்றே விட்டு செல்வார்கள் என்று நம்ப முடியாது. இருந்த பொழுதும் அமெரிக்கா அந்த பிரிவினை விரும்புபவர்களுடன் உறவாடுவது என்பது மிகவும் ஒரு அருவருக்கத்தக்க ராஜதந்திரமாக மற்றவர்களால் பார்க்கப்படுகின்றது. நீங்கள் குறிப்பிட்டது போல இன்று நடைபெறாவிட்டாலும் அது தொடர்ந்து ஒரு விதத்திலே அதை ஊக்குவித்துக் கொண்டே இருப்பார்கள். அதுதான் உண்மை. ஆமாம். நன்றி சுரேஷ் சர்மா. இணைந்து கொண்டு பல விடயங்களையும் கலந்துரையாடி இருக்கின்றோம். பார்க்கலாம் நிலைமைகள் எப்படி மாறப்போகிறது என்பதை பார்க்கலாம். நன்றி. மீண்டும் உங்களுடைய கருத்துக்களுக்கு மீண்டும் ஒரு பொழுதில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நன்றி கமல் பாரதி. நன்றி நேயர்களே, மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். டிவிஐ யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. எமது காணொளி தொகுப்புகளை தொடர்ந்து நீங்கள் பார்வையிடுவதற்கு கீழிருக்கின்ற பெல் பட்டனை அழுத்துவதனூடாக நோட்டிபிகேஷனில் பல காணொளி தொகுப்புகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் பார்வையிட தவறாதீர்கள்.